So, good evening, ma. Good evening, ma. Good evening. Can you all hear my voice? Good evening. Yes, good evening. Good evening. Still, some of the students has to join the meeting. No problem. We'll start the class. Okay, we have only 1.5 hours. So just now I finished one of the classes. Right? Continuously, I'm taking another class for you so that we have no time. So straight away we'll start the class, ma. Once again, good evening to all of you. I want everybody to reply me. Kindly respond me. Then I proceed because today I'm going to start the exercises. Yeah. So last class, fully, completely I've given the concepts. So the last two classes are last two classes are conceptual classes. Now we are going to solve the problems in your exercise. Let us take down exercise 1.1. Okay. So are you all ready? Please tell me, reply me. So are you all ready? Yes, sir. Yes, yes. So if there is any disturbances, you can say. Okay, first problem. Find the adjoint. Find the adjoint of the matrix. Find the adjoint of the matrix. Find the adjoint of the matrix. Very simple one. -3, 4, 6, 2. Okay. So -3, 6, 4, 2. Okay, va? So now listen. So இதை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு ஈஸி நான் சொல்லித்தரேன் கவனிங்க. Let us see how to find out this adjoint. So அப்ப adjoint கண்டுபிடிக்கிறது ரெண்டு விஷயத்துல கண்டுபிடிக்கலாம். One 2x2 matrices, another type is called 3x3 matrices. Now it's very simple. Let us consider this matrix as A. Please, my dear students, if you have any doubt, you ask now itself. You clear your doubts now and every now and then it is very, very easy for you. Okay. So இப்ப பாருங்க இதை கொடுத்தாச்சு. இதை ரொம்ப சிம்பிளா நான் கன்வெர்ட் பண்ணிடலாம் இல்லையா? எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம் பாருங்க, ரொம்ப ஈஸி. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லும் பொழுது கவனிக்கிறீங்களா? எவ்ரிபடி ப்ளீஸ் டெல் மீ, ஐ வில் ப்ரொசீட் ப்ளீஸ். ஐ வாண்ட் யுவர் எஸ் எஸ் தேங்க் யூ வெரி மச் மா. ஒண்ணும் கிடையாது. திஸ் இஸ் கால்டு த மெயின் டயக்ராம். அதர்வைஸ் we can call it as a leading diagonal. ஏற்கனவே சொன்ன அட்ஜாயிண்ட்டை மாற்றும் பொழுது இதனுடைய வேல்யூஸ் அப்படியே சக்சஸ்ஃபுல்லா மாத்திடும் இல்லையா? இதனுடைய வேல்யூஸ் என்ன பண்ணுவோம்? சக்சஸ்ஃபுல்லா மாத்திடுவோம். அப்ப என்ன செய்யறோம்? we have to change these values to -3 இந்த diagonal இல்லையா? சோ அதனுடைய கரஸ்பாண்டிங் diagonal என்ன பண்ணுவோம்? கரஸ்பாண்டிங் diagonal ஜஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்? கரஸ்பாண்டிங் diagonal அப்படியே உல்டா போட போறேன். அப்ப என்ன சிம்பிளை சேஞ்ச் பண்ண போறேன். வேற ஒன்றும் கிடையாது. -4 -6 அவ்வளவுதான்மா. அப்போ மெயின் டயகனுடைய எலிமெண்ட்ஸை கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை உல்டா பண்ணிட்டு இதனுடைய சிம்பிள்ஸை மட்டும் மாத்தினா முடிஞ்சு போச்சு. நீங்க வரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் 3x3 matrices நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. Let us look at the 3x3 matrices. Find the adjoint of second problem. This is the first one. The second problem is find the adjoint of the matrix 2, 3, 1, 3, 4, 1 and 3, 7, 2. Let us consider the matrix is A or B, whatever you like. எந்த ஆல்பாபெட்ஸ் உங்களுக்கு முடியுதோ புடிச்சுக்கோ. நான் இப்போ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போறேன். நான் ஏற்கனவே சொன்ன அட்ஜாயிண்ட் இஸ் நத்திங் பட் கோஃபேக்டர் ஆஃப் த டிரான்ஸ்போஸ். அப்ப அதான் மீனிங். ஏ என்ற மேட்ரிசஸ் உடைய கோஃபேக்டர், அதுக்கு டிரான்ஸ்போஸ். இந்த கோஃபேக்டரை எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒவ்வொன்றா எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா how to find out the minor, how to find out the cofactor. கேன்சலிங் த ரோஸ், அந்த எலிமெண்ட் பிரசன்ட் பண்ணிருக்கிற ரோவையோ இதையோ விட்டுட்டு நீங்க எடுத்து போடணும். இப்ப நான் ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சொல்லி தர போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிக்கிறீங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இப்போ இந்த சென்டர் ரெகுலியா 4, இந்த 3x3 மேட்ரிசஸ்ல அட்ஜாயிண்ட் கண்டுபிடி. ஏற்கனவே ஒரு ட்ரிக் 2x2 மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு அது ஒரு டைப். ரெண்டாவது டைப் இதுக்கு என்ன பண்றோம்னா, இந்த 4 தான் உனக்கு உன்னுடைய பாயிண்ட். இதை பேஸ் பண்ணி ஒரு ரொட்டேஷன் கொடுக்க போறேன். இதுல ஸ்டார்ட் பண்ணி திரும்பி அங்கேயே வந்து முடியும். அப்ப என்ன எலிமெண்ட்ஸ் கொடுக்கும்? எப்படி நீ கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் 11th ஸ்டாண்டர்ட்ல போட்டு வந்திருப்பீங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா 4, 1,
3 எதுல ஸ்டார்ட் பண்ணியோ அதே முடியணும். அப்ப 4 இஸ் த பாயிண்ட். என்னுடைய கார்னர் அதான். அதுல ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஒரு ரொட்டேஷன் கொடுத்து 4ல முடியுது. 4 1 3 4. அதே போல நெக்ஸ்ட்டுக்கு வரணும். 7 2 இதுல ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இங்க போய் திரும்பி ரொட்டேஷன் இங்க வந்துடணும். 7 2 3 7 எதுல ஸ்டார்ட் பண்றியோ அதுல முடியும். இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எதுவும் எலிமெண்ட்ஸ் இல்ல. உடனே ஃபர்ஸ்ட் ரோ மேல போ. இதுல ஸ்டார்ட் பண்ணணும். 3 1 2 3 மறுபடியும் எதுல ஸ்டார்ட் பண்ணியோ மேல என்ன போட்டியோ அதே தான் வரணும். 1 3 4. இப்படி நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உன்னுடைய கோஃபேக்டர்ல கண்டுபிடிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் போட்டீங்க இல்லையா, மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல கிராஸ் மல்டிப்ளைங் மெத்தட், அவ்வளவுதான். கிராஸ் மல்டிப்ளைங் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளைங் மெத்தட். அப்ப என்ன ஆயிடும்? 4 2s are 8, 7 1s are 7, 8 minus 7, directly you can put 1. சரியா? ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் இது பண்றீங்களா? இது வந்து ரொம்ப ஈஸி. சில டீச்சர்ஸ் மட்டும் தான் இதை டீச் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்மளுடைய ட்ரெடிஷனல் மெத்தடுக்கே போயிடுவாங்க. இது எவ்வளவு ஈஸி பாருங்க. எனக்கு இதுக்கெல்லாம் தனித்தனியா எடுத்து போடுறதுக்குலாம் மார்க் கிடையாது. கோஃபேக்டர் எழுதினா மார்க். இதுதான் ஐடியா. 3 1s are 3, 3 minus 2, 3 2s are 6. அப்ப 3 minus 6 which is equals to minus 3. 3 7s are 21, 3 4s are 12, 21 minus 12. What will get 21 minus 12? 9. 9. 21 minus 12 which is equals to 9. First part முடிஞ்சிருச்சு. First row is over. Come to the second row. 7 1s are 7. 7 minus 6 which is equals to 1. 2 2s are 4. 4 minus 3 which is equals to 1. 3 3s are 9. 9 minus 14 which is equals to minus 5. Next 3 3 3 1s are 3. 3 minus 4 minus 1. Next 1 3s are 3. 3 minus 2 is 1. So 2 4s are 8. 8 minus 9 which is equals to minus 1. You have to take the transpose for that. So we have to take the transpose for that. Okay, we'll get 1 minus 3, 1 minus 5. சொல்லுமா. So திருப்பி இந்த மல்டிப்ளிகேஷன் மட்டும் ஒரு தடவை சொல்ல முடியும்? சொல்றேன். அதுக்கு தான் நான் முன்னாடியே ஒரு அலர்ட் கொடுத்தேன் இல்லையா? So I have given that alert, very important. மறுபடியும் ப்ராப்ளம்ஸ் ஒரு 4-5 போட்டினா பக்காவாயிடும். மறுபடியும் சொல்லித்தரேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட்னா கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ். அப்ப அந்த கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதுல சென்டர் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, 2 2, என்ட்ரி நம்பர் 2 2, செகண்ட் ரோ செகண்ட் காலம், அதுல பிடிக்கணும். அந்த ஸ்டார்ட் பண்ணி 4 1 3 4 போட்டாச்சா? நெக்ஸ்ட் வரணும் தேர்ட் ரோக்கு. 7 2 3 7 எதுல ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே முடியும். இது கீழே எந்த ரோவும் இல்ல. கோ பேக் டு தி ஃபர்ஸ்ட் ரோ. 3 1 2 3. அதுக்கு அடுத்து எதுல ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே வரணும். 4 3 1 4 வந்துருச்சா? இது எல்லாம் இனிமேல் வந்து நீ 10th ஸ்டாண்டர்ட்ல ட்ரையாங்கிளுக்கு போட்ட தெரியுமா, அந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். 4 1 3 4. எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா இதனுடைய கிராஸ் மல்டி. 4 2s are 8, 8 minus 7. 1 3s are 3, 2 3s are 6, 3 minus 6 minus 3. நீங்க வேணா ஒரு தடவை போட்டுங்க. போட்டு பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். 4 2s are 8, 7 1s are 7 minus 7 which is equals to 1. 1 3s are 3 minus இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிச்சா? 1 3s are 2 3s are 6 which is equals to minus 3. Next 3 7s are 21, 3 4s are 12 which is equals to 9. ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் ரோ. நெக்ஸ்ட் பாருங்க, 7 1s are 7 minus 6 which is equals to 1. 2 2s are 4, 4 minus 3 which is equals to 1. 9 minus 14 which is equals to minus 5. Next one, 3 1s are 3, 3 minus 4 which is equals to minus 1. 3 1s are 3, 3 minus 2 which is equals to 1. 8 minus 9 which is equals to minus 1. இதோட நம்ம கிளியரா போட முடியும். எவ்வளவு ஈஸி பாத்தீங்களா? அட்ஜாயிண்ட் நீங்க மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இத கோஃபேக்டரை கண்டுபிடிச்சு அது அப்படியே டிரான்ஸ்போஸ்னா ரோஸ் காலம்ஸ் ஆகும், காலம்ஸ் ரோஸ் ஆகும், அப்படியே எல் ஷேப் மாறிடும் பாருங்க. அப்ப இது எப்படி கிடைக்கும்? which is equals to 1 minus 3 9, 1 1 minus 5 minus 1 minus 1. This is the answer. This is the adjoint of A. Please take down. எவ்வளவு ஈஸி. ஃபர்ஸ்ட் டைப் 2 by 2 வெரி சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. இந்த 3 by 3 மேட்ரிசஸ் பாருங்க, கொஞ்சம் அவன் அலர்ட்டா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த மல்டிப்ளிகேஷன் இது பேர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சீங்க, இந்த டைப்ல போட்டா இதை விட ஈஸி எதுவுமே கிடையாது. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, finished. We are jumping into the next problem. So அதே எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல தேர்ட் சப்டிவிஷன். Find the adjoint of
the matrix, find the adjoint of the matrix, find the adjoint of the matrix, find the adjoint of the matrix. One by three, 2 2 1, 2 2 1, minus 2 1 2, 1 minus 2 2. Okay, minus 2. So நம்ம என்ன பண்றோம்னா இதை ஏன்னு எடுத்துப்போமா ஓவரால். இப்ப இந்த 1/3 இருக்குல்ல முன்னாடி, இது வந்து கான்ஸ்டன்ட். நீங்க ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி நேற்று நான் டெரைவ் பண்ணிருந்தேன். அது எத்தனாவது ப்ராப்பர்ட்டினா தேர்டோ ஃபோர்த்தோ ப்ராப்பர்ட்டி, ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி நினைக்கிறேன். அந்த ஃபோர்த் ப்ராப்பர்ட்டியில நான் ஒன்று கொடுத்துருந்தேமா. என்ன கொடுத்துருந்தேன் பாருங்க, adjoint of some constant lambda a is equals to lambda power n minus 1 into adjoint of a. கரெக்டா? ஃபார்முலால கான்ஸ்டன்ட் உள்ள இருந்தா lambda power n minus 1 சொல்லணும். அப்போ இங்க கான்ஸ்டன்ட்ன்றது இதுதான். எனக்கு என்ன பண்ண போறேன், இந்த எலிமெண்ட்டை ஏன்னு எடுத்துங்க, இல்ல பின்னு கூட எடுத்துங்க, எது ஒண்ணா எடுத்துங்க. அப்போ 1/3 கான்ஸ்டன்ட் எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தேவை அப்படின்னா எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா which is equals to 1/3 whole power lambda மாறுது இந்த 1/3. ஆர்டர் இஸ் 3 இல்லையா, 3/3 மேட்ரிசஸ். அப்போ 3 minus 1 into adjoint of this one, 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2. உங்களுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் நான் ஈஸியா சொல்லிட்டேன். அப்போ which is equals to 1 power 3 minus 1 which is called square. அப்போ 1/3 square that is called 1/9. முடிஞ்சிருச்சு. அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்றத பாருங்க. adjoint of some scalar lambda a na lambda power n minus 1 into adjoint a, 1/3 whole power 3 minus 1 into adjoint. இதுக்கு adjoint கண்டுபிடிக்கணும்னா நான் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சாகணும், ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ நீங்க ஈஸியா சொல்லலாமே, எது உன்னுடைய மிட் பாயிண்ட் 1 1 இஸ் த கட் ஆஃப் பாயிண்ட், அதுதான் என்னுடைய டார்கெட் பாயிண்ட், அதுதான் வைக்கணும் முதல்ல. 1 2 minus 2 1. இப்போ நீங்க சொல்லிடலாம் minus 2 2 1 minus 2, அப்படியே மேல போனோம் 2 1 2 2. அகைன் எதுல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 2 minus 2 1. இப்போ இதுல நீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் கொடுத்துடணும் இல்லையா, ஒவ்வொன்றுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது இது நான் ரெட்ல போடுறேன் பாருங்க, மார்க் பண்றேன். இது 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 ரைட். இப்போ நீங்க கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாமே. 2 2s are 4 இல்லையா, 2 2s are 4 4. நீங்க வேணா ஒரு தாடி போட்டுங்க, தப்பு இல்லை. 4 மைனஸ் நடுவில் ஒரு மைனஸ் வரும் இல்லையா, minus 2 into minus 2 plus 2, அப்போ plus 4 which is equals to 8. நெக்ஸ்ட் 2 1s are 2, மைனஸ் ஆல்ரெடி இருக்கு, பிளஸ் ஆயிடும், plus 4 which is equal to 6. minus into minus plus 4, 4 minus 1 which is equals to 3. First row completed. 8 6 3. புரிஞ்சுது எல்லாருக்கும்? அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் minus 4 which is equals to minus 6. 4 minus 1 3. 2 plus 4 which is equals to 6. Sir, second row, first column 2 plus 4 sir, 6 sir. Thank you very much. God bless you dear, God bless you. Okay, 6. Thank you very much, 6. So we'll get 6 6 3, and then we'll get 4 minus 1 which is equals to 3, and then we can get 6, right? Okay, correct. Yeah, அடுத்தது பாருங்க, which is equals to last one minus 6. இதோட தப்பு பண்ணிட்டோம், minus 6, right? அடுத்தது பாருங்க, 2 2s are 4, 4 minus 1 which is equals to 3, minus 2 minus 4 which is equals to minus 6, 2 plus 2 which is equals to 4. There 2 plus 2 which is equals to 4. அப்போ we'll get 3 minus 6 2, sorry, 2 plus 2 4 which is equals to 6. We'll get 6. அப்போ 3 minus 6 6 மா, இது அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கணும். transpose 6 6 3 minus 5 3 columns rows அப்படியே போடணும். 3 minus 6 இது எல்லாருக்குமே தெரியும். Even a slow learner also
can understand this. This is the answer. The answer is 1 by 9, 6 minus 6, 3, and 6, 3 minus 6, 3, 6, 6. That is the answer. இன்னொன்னு கூட செய்யலாம். இதுல பாருங்க எல்லாத்துலயும் 3 காமனா இருக்கா? எல்லாத்துலயும் 3 காமனா இருக்கு. 3 by 9 into 3 வெளியே போச்சுன்னா 2 minus 2 1. 2 1 minus 2 1 2 2. 9 வந்து 3 1 by 3. That is the answer. இன்னும் கூட சிம்பிள். இதோட ஸ்டாப் பண்ணாலும் you'll get the answer. Take down. So we are moving into the next problem. Take down quickly. We are jumping into the next problem. Second problem. Exercise 1.9 question. Find the inverse and the bracketல பாத்தீங்கன்னா if it exists. அது ரொம்ப முக்கியம். Exist அப்படின்னு சொன்னா it should be a non-singular matrix. அதாவது நம்ம ரைட்டா? ஓகே, I'll run this. Finish பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. அப்படிதான் யூஸ் பண்ணேன். நீ எல்லாம் பண்ண போ திருப்பி குண்டெல்லாம் நீட்டு படிக்க வச்சு நீ டாக்டர் ஆகுறது மோர்லி அம்புல கொடுக்கறது பயம். Okay, so find the inverse if it exists. Okay, which is equals to minus 2 4 1 minus 3. Minus 2 4 1 minus 3. இதுக்கு நான் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? Let us consider this is equals to A. So please listen very very carefully because this is the first problem we are doing for the inverse. ரொம்ப சிம்பிள். நான் ஒரே ஸ்டெப்ல போடுவேன், பட் ஆனா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போடுறேன். A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும்னா டிட்டர்மினன்ட் A எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்ப டிட்டர்மினன்ட்னா வெரி சிம்பிள் ஃபார் 2 by 2 மல்டிப்ளிகேஷன். ஜஸ்ட் a cross multiplication. Minus into minus plus 2 3s are 6 minus 4. Therefore, which is equals to 2, not equal to 0. Not equal to 0 na inverse exists. Your inverse exists. Right? So this is called your determinant of A. Next, எனக்கு A inverse அப்படின்னா அந்த ஃபார்முலாவை மறக்கவே கூடாது. 1 by determinant of A into adjoint of A. So ஒரு சைடுல you just find out adjoint of A. Very simple. Interchanging the main diagonal. Minus 3, minus 2. Changing the symbol in the corresponding diagonal, substitute diagonal. அதாவது minus 4, minus 1. So we'll get minus 3, minus 4. That is the answer. Appa I'll get this as 1 by 2 into adjoint of A. That is called minus 3, minus 4, minus 1, minus 2. That's all. அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸி பாருங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்கவே மாட்டான். அந்த அளவுக்கு ஈஸியானது. அடுத்தது போலாம். 3 by 3 மேட்ரிசஸ் பார்ப்போம். Find the inverse of second problem. Find the inverse of 5 1 1 5 1 1 1 5 1. அப்ப அந்த அட்ஜாயிண்ட் ஈஸியா நான் ஒரு மெத்தட் கொண்டு கொடுத்தேன் இல்லையா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அதனால ரொம்ப ரொம்ப ஈஸி. 1 1 5. நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு பேரை வச்சுக்கணும். அதுதான் A. Let us consider that matrix as a A. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 5 அது இருக்கிற அந்த ரோ காலம், இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கு பாருங்க. 5 5s are 25. நீங்க நோட்ஸ்ல போட்டுதான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் ஆன் பிராக்டிஸ் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா 5 minus 1 எல்லாருக்கும் புரியுதா? plus 1 into அது இருக்கிற காலம் அது ரோ போயிடுச்சுன்னா 1 minus 5 which is equals to 5 into 25 minus 1 24 minus 1 into 4 plus 1 into minus 4. We'll get 24 into 5 120 minus 4 minus 4 minus 8. சரியா? which is equals to எவ்வளவு கிடைக்குமா? We'll get 112 sir. 112. Very good ma. Not equal to 0. அதுதான் எனக்கு முக்கியம். Then only I can say inverse exists. இப்போ அடுத்த கேஸ் நான் என்ன பண்ணணும்னா adjoint of A கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு கோஃபேக்டர் அதனுடைய டிரான்ஸ்போஸ். இப்போ நான் கோஃபேக்டர்ஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா சொன்னேன். 5 தான் உன்னுடைய டார்கெட். அப்போ என்ன பண்ணும்? 5 1 5 1 சாரி 5 1 1 5. அடுத்த செகண்ட் இங்க 1 5
இல்ல 1511 1511 அடுத்தது நெக்ஸ்ட் மேல 1151 மேல என்ன போட்டியோ அதான் 5115. இப்போ நான் டைரக்டா போட்டுடலாம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் சொல்லியாச்சு. கிராஸ் மல்டிப்ளிகேஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ 5 5s are 25. 25 minus 1, which is equals to 24. Yeah, 24. Directly you can put 24. Next, 1 ones are 1, 1 minus 5, minus 4. 1 ones are 1. ரொம்ப ஈஸி, ஏன்னா சிம்பிள்ஸே இல்ல, பாசிட்டிவ் தான் எல்லாமே. நெகட்டிவ் சிம்பிள் இல்ல, ஈஸியா பண்ணலாம். 1 minus 5, minus 4. Next one, 1 minus 5, minus 4. 25 minus 1, which is equals to 24. 1 minus 5, which is equals to minus 4. 1 minus 5, which is equals to minus 4. 1 minus 5, which is equals to minus 4. 24. So everywhere you will get like this. இப்போ நான் இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்போ therefore we'll get 24 minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. So this is the adjoint of A. Now your A inverse equals to 1 by determinant of A into adjoint of A. This is the formula. 1 divided by determinant of A is what? 112 multiplied by 24 minus 4 minus 4 and minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. Listen, so you can take 4 everywhere common. Yeah, about 4 common adna 112. 4 common adna 6 times minus 1 minus 1 minus 1 6 times minus 1 minus 1 minus 1 6 times 4 vandu 112 28 times, sir. 28 times, sir. 28 times. Therefore the answer is 1 by 28 into 6 minus 1. Very good mark. So do you able to follow this? Understand? Follow me? Okay. So this is very, very important. How to find out? ஏன்னா ஒரு 2 mark questions find the inverse of ஒரு 3 marks or 2 marks இருக்குது. First exercise inverse there will be a sure 2 mark or 3 mark question. So you have to very, very strong in this area. Inverse எப்படி கண்டுபிடிக்கணும்னு. So one more problem we'll solve. சார் சொல்லுமா. சார் நம்ம இங்க கோஃபேக்டர் இந்த மாதிரி அட்ஜாயிண்ட்லாம் நம்ம ஷார்ட் ட்ரிக்ல போடுறோம்ல சார். மார்க் குறைக்கவே மாட்டாங்கம்மா, கவலையே படாதீங்க. எங்களுக்கு ஸ்டேட் போர்டு எல்லா சிலபஸ்லயும் சரி கோஃபேக்டரை நீங்க இப்படி கண்டுபிடிக்கலாம், தப்பே இல்ல. நீங்க அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இட் வில் டேக் லாங் டைம். அது ஈவன் 5 மார்க் கொஸ்டினா இருந்தாலும் கோஃபேக்டர் இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு கோஃபேக்டர் நீ எப்படி கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது, அதுக்கு மார்க்கே கிடையாது. அந்த கீழே கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறியா, நீ வேணா ஒரு ப்ரீவியஸ் இயர் ஆன்சர் ஷீட் சென்டம் வாங்கின உள்ள ஒன்று அப்ளை பண்ணி வாங்கி பாருங்க. என்னன்னா இஃப் பாசிபிள்னா ஐ சென்ட் யூ அட் த எண்ட் ஆஃப் த இது நீங்க ஆஃப் இயர் எக்ஸாம் வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்போ அந்த கீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த ஃபேக்டர் கோஃபேக்டர்னா நீ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் காமிக்கணும் அவசியம் இல்லை. அந்த கோஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டியா போதும், அவ்வளவுதான். அதை டிரான்ஸ்போஸ் பண்ணிருக்கிறியா, தட் இஸ் எனஃப். நோ நீட் டு ஃபைண்ட் அது எல்லா ஸ்டெப்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இந்த ஷார்ட் ட்ரிக்கை நீங்க மெமரைஸ் பண்ணீங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, இது ரொம்ப கான்பிடென்டா இருக்கும். மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு. இது நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, சரிங்களா? நீங்க கீயை வாங்கி பாருங்க, ஆன்சர் கீ இந்த வருஷம் கூட இந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் கீ வரும் இல்லையா? நீங்க அதை எடுத்து பாருங்க, அதுல அப்படியே இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு இதுல போட்டிருப்பான், நீங்க அதை எடுத்து பாருங்க. சரிங்களா? ரைட், வில் மூவ் ஆன். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சி அடுத்த சம் அதேதான். ஃபைண்ட் த இன்வர்ஸ் இஃப் எக்ஸிஸ்ட். சரிங்களா? ஏன் அந்த வார்த்தை எக்ஸிஸ்ட்னா, அப்ப நான் எக்ஸிஸ்ட் ஆகுதான்றத டிட்டர்மினன்ட்லயே கண்டுபிடிச்சிடுவேன். சரிங்களா? ரைட், டேக் டவுன் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 2 3 2 3 1 2 3 1 3 4 1. இது ஈஸியா இருக்கா, சுலபமா இருக்கா இல்லையா, அது கஷ்டமா இருக்கா? ஈஸியா நான் நேற்று சொல்லி ஈஸியா தான் சார் இருக்கு. அப்புறம் இதுதான் ஈஸி. ரெண்டாவது மிஸ்டேக்ஸ் வரதுக்கு சான்சஸே இல்லை, எரரே வராது. மோஸ்ட்லி 99.9% எரர் வராது. சரிங்களா? அதனால ரொம்ப ஈஸியானது. அங்க பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். நீங்க டைரக்டா இந்த மெத்தட் எடுத்து வந்து போடுங்க, இட்ஸ் வெரி சிம்பிள். ரைட்டுங்களா? இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ, நோ டோன்ட் வரி அபவுட் தட். டைரக்ட்லி கோஃபேக்ட் எடுத்து வந்தாலே போதும். அடுத்த ஸ்டெப் 2 3 1 3 4 1 3 7 2. ஓகே, so we have to find out the inverse. So let us consider that as your A. எப்பொழுதுமே அதுக்கு ஒரு பேரை கொடுத்துக்கணும்.
முதல் நீ செய்ய வேண்டியது டிட்டர்மினன்ட் A 2 into 8 minus 7 this row this column உங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும் practice ஆயிடுச்சு இல்லையா அப்ப 6 minus 3 1 into in the row in the column 3 sevens are 21 minus 12 we'll get 8 minus 7 1 1 into 2 2 yeah so 1 into 2 2 so we have 2 minus 8 minus 7 minus 1 minus 2 6 minus 3 3 3 into minus 3 minus 9 21 la 12 pochina nama 9 plus 9 so you will get minus 2 is the answer which is not equal to 0 therefore I can say inverse exist என்ன சொல்லலாம் inverse exist ஆச்சு சொல்லலாம் inverse exist அடுத்து நான் கண்டுபிடிக்கணும் next what to do we have to find out the value is not equals to 0 inverse exist adjoint கண்டுபிடிக்கணும் sorry இது plus 2 mark 8 minus 7 1 தானே அப்ப 2 is the answer next adjoint of A இப்ப பாருங்க நீங்க ஒண்ணு கண்டுபிடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும் take long time இல்லையா 2 க்கு கண்டினா 4 2s are plus 4 minus இங்க வரது தான் வரும் 1 வரும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வரதான் ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே 6 minus 3 3 வரும் அடுத்து 21 minus 2 9 வரும் சிம்பிள் மட்டும் தான் மாறும் இங்க என்ன வந்துச்சு இந்த பிராக்கெட்ல அதுதான் இங்க வரும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க என்னுடைய இது வந்து டார்கெட் பாயிண்ட் 4 தான் 4 வச்சுக்க 4 1 3 4 அடுத்து நெக்ஸ்ட் ரோக்கு வாங்க 7ல மிடில்ல தான் ஸ்டார்ட் பண்ணி இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க போய் மறுபடியும் இங்க வந்து முடியும் அப்ப 7 2 3 7 இங்க இல்ல கீழே அதனால மேல போறீங்க 3 1 2 3 லாஸ்ட்ல 4 1 3 4 so that is a cross multiplication method so we have a cross multiplication method இல்லையா இப்படி இருக்கா so we have a cross multiplication method அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க first one இல்லையா டைரக்டா போடலாமா 4 2s are 8 8 minus 7 1 வந்துருச்சு பாருங்க ஆன்சர் இங்க வரதா 6 minus 3 அடுத்தது 3 வரும் பாருங்க 1 3s are 3 2 minus 2 into 3 6 3 minus 6 minus 3 ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு அடுத்து 21 minus 12 இங்க என்ன வருதோ அதே தான் வரும் which is equals to 9 ஃபர்ஸ்ட் ரோ கண்டுபிடிச்சாச்சு அடுத்து பாருங்க 7 minus 6 1 4 minus 3 1 9 minus 14 which is equals to minus 5 3 minus 4 minus 1 1 3s are 3 3 minus 2 1 4 2s are 8 8 minus 9 which is equals to minus 1 so we have to find out the transpose for this which is equals to adjoint of A is equals to 1 minus 3 9 1 1 minus 5 minus 1 1 minus 5 we have found out the adjoint matrix we know that A inverse is equals to 1 by determinant of A into adjoint of A so yeah 1 by determinant of A into adjoint of A therefore your A inverse equals to 1 by 2 into adjoint of A 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 2 so this is the answer so dear students if you have any doubts don't think that it may be a very simple or very silly question அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம் நீங்க எதுவா இருந்தாலும் இப்பயே டவுட்டை கிளியர் பண்ணுங்க இந்த சமயத்துல டவுட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா definitely I tell you understand the concepts very deeply very depth படிச்ச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சென்டம் உறுதி அதுல எந்த மாற்றமும் கிடையாது அடுத்தது next term we are moving into the next term ரொம்ப ரொம்ப important exam point of viewல ஒரு 3 mark question சரிங்களா மேக்ஸிமம் அதாவது கண்டிப்பா வரக்கூடிய பிகேவின்னு சொல்லுவேன் இல்ல சில கொஸ்டின்ஸ் சூப்பர் ஸ்டார் சொன்னாலும் கண்டிப்பா அது வரும்னு 99% அது கருத்துக்கு சான்ஸ் இருக்கு பப்ளிக்கு கண்டிப்பா வரும் அதான் பிகேவி சரிங்களா சோ இதெல்லாம் வந்து ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் குறிப்பாத்து படிக்கணும் கேபிபின்னு சொல்லுவேன் இதெல்லாம் அதனுடைய மீனிங் அதான் அப்ப அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு சம் தான் இப்ப போட போறேன் உங்களுடைய எக்ஸசைஸ்ல தேர்ட் ப்ராப்ளம் சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம் பிகேவி கேபிபி இல்லையா frequently asked question you can see it in a PYT அவ்வளவு இம்பார்ட்டன்டான சம் அடிக்கடி கேட்கிறான் சரிங்களா திடீர்னு தூக்கி இதை விட்டுருவான் if f of alpha is equals to cos alpha 0 sin alpha okay 0 1 0 minus sin alpha 0 cos alpha show that f of
alpha, the whole inverse is equals to f of minus alpha. F of minus alpha. Okay, now we are going to find out the left hand side. F of alpha the whole inverse. It is given that f of alpha the whole inverse. அப்ப நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி கண்டுபிடிக்கணும்னா f of alpha the whole inverse. நமக்கு a என்ற மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ்னா 1 by determinant a, அதே போல 1 by determinant of f of alpha into adjoint of f of alpha. So 1 by determinant of f of alpha into adjoint of f of alpha. இதான் ஃபார்முலா. அப்ப determinant of f of alpha is very easy இல்லையா? நமக்கு நல்லா தெரியும் எப்படி மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கணும் cos alpha-வை, அந்த ரோ அந்த காலம் வராது, வெறும் இதுதான் 1 0 0 1 1 into cos alpha minus 0 இல்லையா, minus 0. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், minus 0, அதனால போடவே தேவையில்லை, அது எதுவுமே இல்லை. plus sin alpha into this row this column 0 minus ஆல்ரெடி ஒரு வரும் இல்ல, நடுவுல மைனஸ் வரும், ஆல்ரெடி மைனஸ் இதனால பிளஸ் ஆயிடும். sin alpha which is equals to cos squared alpha plus sin squared alpha which is equals to 1. கண்டுபிடிச்சாச்சா? So that is your 1. Next நான் என்ன பண்ண போறேன், adjoint of f of alpha. Adjoint of f of alpha நான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், அதுக்காக நான் வெயிட்டிங் இல்லையா, கோஃபேக்டர் நான் கண்டுபிடிக்கணும். So whole power transpose நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு இந்த மெத்தட்லயே போடலாம். இல்லைன்னா இது ரொம்ப ஈஸி தான், நீங்க டைரக்டாவும் கண்டுபிடிக்கலாம், இல்ல இந்த மெத்தட் நடுவுல டார்கெட் பாயிண்ட் 1 1 0 0 1. அடுத்தது என்னது 0 cos alpha minus sin alpha 0. அடுத்தது நெக்ஸ்ட் மேல போயிடலாமா, 0 sin alpha cos alpha 0 1 0 0 1. எவ்வளவு ஈஸியா இருக்கும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நான் வரும் cos alpha minus 0, you'll get cos alpha. நெக்ஸ்ட் நான் வரும் 0 0, அப்ப ஃபுல்லாவே 0. அடுத்து நான் வரும் 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆயிடும், அப்ப பிளஸ் sin alpha. நீங்க அந்த மெத்தட்ல போட்டாலும் ஈஸியா தான் இருக்கும். எங்க யூஸ்வல் ட்ரெடிஷனல் மெத்தட் நம்ம எடுத்தோம் இல்லையா, சிம்பிள் போட்டு பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி, இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஈஸி. இதுவும் 0 இதுவும் 0 0. அதுக்கடுத்து காஸ் ஆல்பா பாருங்களேன், காஸ் இன்டு காஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா, நடுவுல ஒரு மைனஸ் வந்தனால பிளஸ் ஆயிடும். சைன் ஸ்கொயர் ஆல்பா, காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா, அது ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டி, தட் இஸ் கால்டு 1. நெக்ஸ்ட் 0. அடுத்தது பாருங்க 0 மைனஸ் சைன் ஆல்பா இல்ல, அடுத்தது சைன் ஆல்பா 0 0. அதுக்கு அடுத்து காஸ் ஆல்பா. முடிஞ்சிருச்சா? இதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாமா? அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணா வில் கெட் காஸ் ஆல்பா 0 சைன் ஆல்பா இல்லையா, 0 1 0 மைனஸ் சைன் ஆல்பா, ரோஸ் காலம்ஸ் ஆகும், காலம்ஸ் ரோஸ் ஆகும், சேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு இப்ப ஏ இன்வர்ஸ் எஃப் ஆஃப் ஆல்பா இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் கால்ட் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட். f of alpha the whole inverse 1 divided by determinant of f of alpha, that is called 1 into cos alpha adjacent 0 minus sin alpha into 0 1 0 sin alpha 0 cos alpha 1 தானே. அப்ப இதை அடிச்சிடுவோம். அப்ப வெறும் ஆன்சர் இஸ் cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0. இது ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கணும். I'm just saying your right hand side. Right hand side f of minus alpha, எங்கெல்லாம் ஆல்பா இருக்கோ அங்க மைனஸ் போட போறேன். I'll get cos of minus alpha, இங்க 0 பிரச்சனை இல்லை, இங்க sin of minus alpha, இங்க 0 1 0, இங்க minus sin of minus alpha, இங்க 0 cos of minus alpha. இங்க நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ட்ரிகோனோமெட்ரியில காஸோ சீக்வெண்ட்டை தவிர மீதி எல்லாத்துக்கும் மைனஸ் சைன் தீட்டா தான். cos minus theta is equals to cos theta, but sin minus theta அப்படின்றது minus sin theta. ரெண்டுத்தையும் நீங்க importantly you must know this. cos minus theta is cos theta, sin minus theta is minus sin theta. இன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சு வச்சீங்க, tan minus theta-னாலும் minus tan theta தான். very useful to say. அப்ப என்ன கிடைக்குது, cos minus alpha which is equals to cos alpha. அப்ப 0 sin minus alpha என்ன கிடைக்குது, minus sin alpha 0 1 0. செகண்ட் ரோல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. மைனஸ் சைன் மைனஸ் ஆல்பா மைனஸ் வரும், ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால பிளஸ் ஆயிடும். சைன் ஆல்பா 0 காஸ் மைனஸ் தீட்டா காஸ் ஆல்பா, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க, சேமா இருக்கு. காஸ் ஆல்பா 0 மைனஸ் சைன் ஆல்பா 0 1 0 சைன் ஆல்பா 0 காஸ் ஆல்பா. யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடும்
your right hand side which is equals to equal. Therefore இதை எடுத்து எழுதுறோம் f of alpha the whole inverse which is equals to f of minus alpha. எப்பொழுதும் ஃபைனல்ல இந்த மாதிரி ப்ரூஃப் கேட்டா எல்ஸ் ப்ரூவ்டுன்னு எடுத்து எழுதணும். இந்த மாதிரி எழுதிட்டு இதுக்கே ஒரு மார்க் உண்டு, ரிசல்ட்டுக்கே ஒரு மார்க் உண்டு. அதனால கேர்ஃபுல்லா நீங்க எல்லாம் அப்படியே எடுத்து புட்டக்கூடாது. யூ மஸ்ட் நோ எல்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். Please take down. Moving on to the next problem. புரிஞ்சுது எல்லாருக்கும்? Any doubts? I want to hear your voice, please. Yes, sir. Yes. Moving on to the next problem. Sir, 1 minute, sir. 1 minute. Yes, okay, bro. No problem. Next one. Finished? Yes. If A is equals to, next problem. If A is equals to, next one. If A is equals to 5, 3, minus 1, minus 2, show that A square minus 3A minus 7I2. I2 means it is an identity matrix of order 2 equal to 0. Then find A inverse. That is my question. நீ டைரக்டா A inverse ஈஸியா அந்த ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணிடுவேன். இத ப்ரூவ் பண்ணிட்டு இதுல இருந்து A inverse கண்டுபிடி. அதுதான் hence find A inverse. இல்ல நமக்கு ஃபார்முலா தெரியும். A inverse is equals to 1 by determinant A. நிறைய ப்ராப்ளம்ஸ் அதுல போட்டுட்டோம். But here we have to prove this section. From that we are going to find out the inverse of that. Very interesting, very important also. This is also one of the very important. You can expect this. So how to solve this? Right? நல்லா கவனிங்க. A square minus 3A minus 7I2. First நான் A square கண்டுபிடிக்க போறேன். A square அப்படின்னா A into A, which is equals to 5, 3, minus 1, minus 2. 5, 3, minus 1, minus 2. Okay, so ordinary multiplication. So horizontal and vertical. Row, column. எல்லாருக்கும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும். எப்படி? இதுவும் 2 by 2, இதுவும் 2 by 2. ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உடைய காலம், செகண்ட் மேட்ரிக்ஸ் உடைய ரோ ரெண்டும் சேமா இருக்கணும். மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் இது வந்து 2 by 2 மேட்ரிக்ஸஸ்ல ஆன்சரும் இருக்கும். அப்போ 5 5s are 25. 3 1s are 3. மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் அதே ஹரிசாண்டல் அடுத்த செகண்ட் வெர்டிகல், அதாவது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். 5 3s are 15 minus 6. எல்லாருக்கும் தெரியும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அடுத்து minus 1 into 5 minus 5. Minus into minus plus 2 into 1 2. சரியா? minus 5 plus 2. அடுத்தது minus 3 plus 4. So you will get the answer is 21. Yeah, so 22. 22, sir. 22 9. Thank you, mom. Minus 3, 1. Minus 3 1. So this is your A square. Next I am going to find out minus 3 is multiplied by A. 5 3, every term is multiplied by minus 3, which is equals to minus 15, minus 9, 3 and 6. Minus 15, minus 9, அதுக்கு அடுத்தது minus 7 I2. I2 na clear ஆ கொடுத்துட்டான். What is I2? Order matrix, second order. கீழ தான் சார் மைனஸ் வரும், மேல மைனஸ் வராது சார், மேல பிளஸ் தான் சார். எங்கம்மா எந்த இடத்துல சொல்றீங்க? minus 3A வா? minus 3 இருக்குல்லம்மா. minus 3 into 5 minus 15 தான். minus 3 into 3 minus 9 தானே. வெளியே minus 3 ஆல தான் மல்டிப்ளை பண்றேன். அப்ப கரெக்ட் தான். 3 6. அடுத்து minus 7 1 0 0 1, which is equals to minus 7 0 0 minus 7. இப்போ எல்லா வேல்யூஸையும் கண்டுபிடிச்சாச்சு. நான் இதை எடுத்துமே போடுறேன். A square minus 3A minus 7I2. A square உடைய வேல்யூ என்னது? We'll get 22 9 minus 3 1 plus minus 3A உடைய வேல்யூ நடுவுல மைனஸ்ல போட்றாத. ஆல்ரெடி நான் minus 3A கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். minus 7I2 கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். வெறும் பிளஸ் பண்ணா போதும். minus 3A உடைய வேல்யூ தான் இது. அப்போ minus 15 minus 9 3 6 plus
minus 7i2 அதனுடைய வேல்யூ தான் இது minus 7 0 0 minus 7 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க என்ன கிடைக்குது இது வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ் இது 2 by 2 மேட்ரிக்ஸ் இது 2 by 2 மேட்ரிக்ஸ் இது 2 by 2 மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் 0 வருது. அப்ப 22 minus 15 minus 7 0 9 minus 9 0 0 0 which is equals to a 0 ப்ரூவ் பண்ணிட்டோமா அப்போ hence a square minus 3a minus 7i2 equal to 0 proved இதுல இருந்து நான் என்ன பண்ணணும்னா a இன்வெர்ஸ கண்டுபிடிக்க சொல்றேன் நல்ல கவனிங்க நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் a square minus 3a minus 7i2 நான் a இன்வெர்ஸ் இதுல இருந்து கண்டுபிடிப்பேன் என்ன செய்ய போறேன் ஏற்கனவே சொன்னேன் போஸ்ட் மல்டிப்ளைங் என்ன ப்ரீ மல்டிப்ளைங் போஸ்ட் மல்டிப்ளைங் பை a இன்வெர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் அப்ப a இன்வெர்ஸ்ல போஸ்ட் மல்டிப்ளைங்னா பின்னாடி a ஸ்கொயர் எப்படி போடுவோம் a into a இன்வெர்ஸ் minus 3 into a inverse minus 7i2 into a inverse equal to 0 already தெரியும் a inverse உடைய வேல்யூ i a i minus 3 into i 7 into i எதால மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைக்கும் minus 7a inverse equal to 0 i ஆல எது மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைக்கும் a minus 3 minus 7a inverse equal to 0 இது ஐயா கூட அப்படியே வச்சுங்க 3i minus 3 இருக்காது 3i வச்சுக்கோ அப்போ எனக்கு a minus 3i கிடைக்குது அப்போ லாஸ்ட்ல a இன்வெர்ஸ் 0ல மல்டிப்ளை பண்ணா எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது 0 தானே அப்போ a minus 3i இருக்கு இது அந்த சைடு போச்சுன்னா என்ன கிடைக்கும் 7a inverse equals to a minus 3i கரெக்டா which is equals to a தெரியும் ஆல்ரெடி கொடுத்துட்டான் 5 3 minus 1 minus 2 plus minus 3i i-ன்றது 1 0 0 1 அது ஐடென்டி மேட்ரிக்ஸ் minus 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா minus 3 0 minus 3 இதை ஆட் பண்ணுங்க 5ல 3 போச்சுன்னா 2 3 plus 0 3 minus 1 plus 0 minus 1 minus 2 minus 3 minus 5 அப்ப 7a inverse is equals to 7a inverse is equals to we'll get the answer is correct 2 3 minus 1 minus 5 எனக்கு தேவை a inverse இந்த 7 1 by 7 1 by 7 into 2 3 minus 1 minus 5 கரெக்டாமா yes find அவ்வளவுதான் a inverse கண்டுபிடிச்சாச்சு நான் டைரக்டா கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலா if I want to find out the direct a inverse equals to 1 by determinant a 5 into minus 2 what 5 into minus 2 is what minus 10 plus 3 minus 7 அதுக்கப்புறம் ஃபேக்டர் சொன்னேன் இது அப்படியே உல்டா மாத்தணும் minus 2 5 இது சேஞ்ச் பண்ணணும் சிம்பிள் minus 3 minus 1 சரி plus 1 ஆயிடும் 7 1 by 7 அப்படியே வச்சுங்க மைனஸ் உள்ள போனா 2 3 minus 1 minus 5 அவ்வளவுதான் அதே ஆன்சர் வந்துருச்சு பாருங்க so yes my answer is right I verification is better take down next problem next one fifth problem if a is equals to 9 the next one if a is equals to 9 if a is equals to 9 the next one if a is equals to 1 by 9 sorry if a is equals to 1 by 9 if a is equals to 1 by 9 minus 8 1 4 minus 8 1 4 4 4 7 1 minus 8 4 prove that a inverse equals to a transpose prove that a inverse is equals to a transpose ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ஒன்று சொன்னேன் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா கவனிச்சிங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு சொன்னேன் ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா இருக்கணும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் should be orthogonal யாராவது சொல்றீங்களா anybody if a square matrix A is called orthogonal matrix is equal to A A into A transpose equal to A transpose into A is equal to I.
Very nice. A transpose is equals to A transpose A, which is equals to I. Yeah. So this is called your orthogonal matrix. அப்படி இல்ல அந்த மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலா இருக்குன்னா ஒரே ஒரு கண்டிஷன் இதுதான். A inverse is equals to A transpose. இது எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் அந்த வழிக்கு கொண்டு வரேன். A inverse equals to A transpose ஒண்ணுதான். A transpose equals to A transpose Aவும் ஒண்ணுதான். இப்போ எனக்கு என்ன ப்ரூவ் பண்ணி ஆகணும்? A inverse equals to A transpose ப்ரூவ் பண்ணி ஆகணும். நான் இப்போ என்ன பண்றேன், முன்னாடி பக்கம் அதாவது ப்ரீ மல்டிப்ளையிங், what I'm doing here is pre-multiplying by A inverse on both sides. பாருங்க இது அப்படியே சைடா தனியில வச்சுட்டீங்க அப்படியே A pre-multiply பண்றேன். சாரி pre-multiplying by A inverse ஆல்ரெடி A inverse இருக்குது. அப்போ A inverse pre-multiplying A into A transpose. A inverse is equals to A transpose. இப்போ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். A inverse என்றது nothing but identity matrix. அப்போ A transpose is equals to I ன்னு ப்ரூவ் பண்ணா போதும். பாத்தீங்களா, இதை தானே நான் ஆர்த்தோகனல் சொன்னேன். அப்போ A inverse A transpose பதிலா நீங்க இப்படியே செய்யலாம். பிகாஸ் this is the orthogonal matrix. நீங்க பிராக்கெட்ல போட்டுங்க, this is called an ortho. இதைதான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் கான்செப்ட் உங்க புக்குடைய எக்ஸசைஸ்க்கு வரதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் நான் சொல்லிட்டேன். அப்போ நீங்க அதுல கிளியரா இருப்பீங்க இல்லையா? அப்போ நான் ஒன்லி என்ன செய்யணும், A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா போதும். அதை கண்டுபிடிச்சிட்டு இதனுடைய வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்கணும், இதனுடைய வேல்யூ வந்து ஐன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணி ஆகும். அப்போ நான் A டிரான்ஸ்போஸை கண்டுபிடிக்க போறேன். A எனக்கு தெரியும், தட் இஸ் கால்டு 1/9 minus 8 1 4 இல்ல 4 4 7. அடுத்து 1 minus 8 4. அதே 1/9 கான்ஸ்டன்ட் வெளியில இருக்கு, ரெண்டுத்துக்கும் சேம். டிரான்ஸ்போஸ் பண்ணணும். -8 1 4 4 4 7 1 -8 4. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்றப்பா. இவங்க மல்டிப்ளை பண்ணும் போது இவங்க கிடைக்கிற ஆன்சர் வந்து எனக்கு யூனிட் மேட்ரிக்ஸா இருக்கணும், பை ஆர்டர் 3 I3 இருக்கணும். இருந்துச்சுன்னு சொன்னா இமிடியேட்டா சொல்லிடலாம் என்னுடைய ஆன்சர். அப்ப இதை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரை பாருங்க, 1/81. மல்டிப்ளை பண்ணுங்க, -8 into -8 -64. 1 into 1 1 plus 16 இல்லையா, மைனஸ் பிளஸ் 64 வரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அடுத்து 1 into 4 4. அதுக்கடுத்து 1 into 4 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 4 4. ரைட்டா? ஸோ 1 தப்பா பண்ணிட்டோமா? கரெக்ட் தான் இல்லையா? -8 into 4 ரைட். -8 into 4 -32. 1 into 4 4. 4 into 7 28. அதுக்கடுத்து -8 into 1 -8. 1 into -8 -8. 4 into 4 16. அடுத்து 4 into -4 -32. 4 into 1 4 plus 4 7s are 28. Next 4 4s are 16 plus 4 4s are 16 plus 7 7s are 49. Next 4 into 1 4. 4 into -8 -32. 7 into 4 which is equals to 28. Next one -8 plus 8. Sorry, -8 plus 16. Next one 4 -32 plus 28. Next one 1 plus 64 plus 16. பாருங்க 1/81. இது வந்து 81 கிடைக்கும். இது 0 இது 0. கவுண்ட் பண்ணி பாருங்க, இது 0 இது 81 இது 0 இது 0 இது 0 இது 81. 1/81. Let us take 81 common outside. We'll get 1 0 0 0 1 0 0 0 1. 81 81 cancel. We'll get the result is 1 0 0 0 1 0 0 0 1, which is nothing but your unit matrix. We call it as I3. Please take down. We call it as I3. Else proved இல்லையா? அப்போ A transpose is equals to I அப்படின்னு சொன்னா கண்டிப்பா A is equals to A inverse. A transpose. A inverse equals to A transpose. இதுதான் அர்த்தம். Please take down. Else proved. அப்ப எனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது A equals to A inverse equals to A transpose. ஆனா நான் அதை எப்படி கொண்டு வந்துட்டேன், ரிசால்வ் பண்ணிட்டேன். எனக்கு A inverse தான் கண்டுபிடிச்சா ரொம்ப நேரம் ஆகும். நான் அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். A transpose equals to I சொன்னா தட் இஸ் ஆன்சர். ப்ரூவ் பண்ணிட்டேனே. Else proved. Next problem. Pick up my log. அடுத்த சம்மன்.
ரொம்ப ஈஸி தான். 6th one. If A is equals to the next problem, if A is equals to next one, if A is equals to if A is equals to 8 minus 4, if A is equals to 8 minus 4 minus 5, 3. Verify that A into adjoint of A is equals to adjoint of A into A is equals to determinant of I 2. So இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு டெரைவ் பண்ணது நேற்று கிளாஸ்ல. அதை பேஸ் பண்ணி தான் இங்க சம்ஸ்டே கேட்டிருக்காங்கம்மா. இப்போ நான் என்ன பண்ணணும், ஏ அஜ்ஏ அவ்வளவுதான். முதல்ல அதை கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஏன்றது எனக்கு தெரியும், அஜ்ஏன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இது 2x2 மேட்ரிசஸ் தான், பிரச்சனையே கிடையாது. 3 8 உல்டா சிம்பிள் சேஞ்ச் இல்லையா? 4 5 கரெக்டா? 3 4 5 8. எனக்கு டிட்டர்மினன்ட்டும் தேவை. அப்ப டிட்டர்மினன்ட் ஏவும் கண்டுபிடிச்சு வச்சீங்க. 8 3s are 24. Minus into minus plus மறுபடியும் minus, which is equals to 20. Therefore the value is 5. The value is 4. Sorry, 4. இப்போ A into adjoint A, I want to find out A into adjoint A. A is 8 minus 4 minus 5 3, and this one is 3 4 5 8. Multiply 8 3s are 24. Minus 4 into 5 minus 20. 8 4s are 32 minus 32. 5 3s are minus 15. 3 5s are plus 15, right? And then minus 4 into 5 minus 20, which is equals to 24. I'll get the answer is 4 0 4 0 4. Take this as number one equation. Next, adjoint of A into A. Yeah, adjoint of A into A. What is adjoint of A? 3 4 5 8. 8 minus 4 minus 5 3. Multiplying, we'll get 3 8s are 24 minus 20. 3 4s are minus 12 plus 12. 5 8s are 40 minus 40. Minus 20 plus 24. We'll get 4 0 0 4. Take this as second equation. Move out. Determinant of A into I2. Determinant of A 4 into I2 1 0 0 1. We'll get the answer is 4 0 0 4. This is your third. Above from 1 2 and 3, from 1 2 and 3 we get, பாருங்க மூணுமே ஈக்குவல் இல்லையா? அப்ப என்ன செய்யலாம்? A into adjoint of A equals to adjoint of A into A is equals to determinant of A into I2. That is the answer. Hence proved. பாருங்க sometimes இதை கூட 2 marks ல கேட்கும். Take down. Next one. புரிஞ்சிருச்சா? ஈஸி தானே சார்? ரொம்ப ஸ்பீடா போறேனா? இல்லல. Next one. The next problem. If A is equals to, if A is equals to, the next one, if A is equals to, the next problem, if A is equals to, if A is equals to 3 2, A is equals to 3 2 7 5, and B is equals to minus 1 minus 3 5 2. Verify that AB the whole inverse is equals to B inverse A inverse. AB the whole inverse is equals to B inverse A inverse. நமக்கு AB the whole inverse என்ன அர்த்தம் தெரியுமா? 1 by determinant of AB into adjoint of AB. First of all, I have to find out what is AB. 3 2 7 5
minus 1 minus 3, 5, 2. So multiplying will get AB. 3 into minus 1 minus 3, 2 into 5, 10. Okay, minus 3 plus 10, minus 9 plus 4. Next one, 7 ones are minus 7, 5 5s are plus 25. 7 into 3 and another ordinary multiplication. 7 into minus 21, 5 2s are 10, which is equals to plus 10. We'll get 7 minus 5. We'll get 25 minus 7, 18, which is equals to minus 10. Okay, 18 minus 11. But now I want to find out AB the whole inverse. AB minus 77 minus into minus plus ஆயிடும் 18 5s are 90. So 90 77 போச்சுன்னா we'll get 13. So we'll get 13 minus 77 plus 90, which is equals to 13. இப்போ எனக்கு என்ன தேவை? AB the whole inverse, which means 1 by determinant of AB into adjoint of AB. இல்லையா? அப்போ 1 by determinant of AB 13, adjoint of AB. சொல்லுப்பா, any doubts? யார கேட்டீங்களா? தமால் கத்துனீங்க, யார் அது? ஸோ மாறிச்சுன்னா minus 11, 7 உல்டா, the symbol will change, 5 minus 18. So this is the AB the whole inverse. Let us consider this as equation 1. Come back to this side. A inverse, B inverse. 1 by determinant of A into adjoint of A. So determinant of A, 3 5s are 15. 1 divided by 15 minus 14. Okay, into adjoint of A. A adjoint of A na அப்படியே reciprocal உல்டா மாறணும். 5 3 இங்க symbols மாறிடும். minus 2 minus 7. We'll get simply 5 minus 2 minus 7 3. Similarly, B inverse, 1 by determinant of B into adjoint of B. 1 by determinant of B minus 2 plus 5 3s are 15. Plus 15 into adjoint of B. Easier போட்டலாம். 2 minus 1. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. 3 minus 5. We'll get 1 divided by 13 into 2 3 minus 5 minus 1. We want to find out B inverse, A inverse. What is B inverse? 1 by 30, 2 3 minus 5 minus 1. A inverse 5 minus 2 minus 7 3. So your B inverse, A inverse equals to 1 by 13 multiply பண்ணா 5 2s are 10 minus 21. Minus 21. So next 2 ones are minus 4 plus 9. Next one, minus 5 into 2 minus 25 minus into 7 plus 7. Next minus 5 into 2 10 minus 3, which is equals to 1 by 30 into 11 5 minus 18. Sorry, minus 11. Sir. Thank you, ma. Minus 18 7. Let us take this as second equation. ரெண்டுத்தையும் பாருங்க, ரெண்டுமே ஒரே ஆன்சர் தானே. Therefore I can say AB the whole inverse equals to B inverse, A inverse. Hence proved. பாருங்க, ஒவ்வொரு சம்மா நான் ப்ரூவ் பண்ணிட்டே வரேன். எப்பொழுதுமே நீங்க செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரூவ் தட் சம் இருந்தா அதான் முதல்ல நீங்க ஹேண்டில் பண்ணணும். அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் போட வேண்டிய சம்மாவே இருக்கும். ப்ளீஸ் டேக் டவுன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸோட நிக்கிறதுல இது ஃபர்தர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராப்ளம்ஸ் நான் போடுவேன் இன் டெக்ஸ்ட். இப்போ 2024 கேட்ட ஒரு கொஸ்டின் கூட இருக்குது இதே பேஸ் பண்ணி, இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி. ஓகே, we are moving on to the next problem. எத்தனை ப்ராப்ளம் இது? 8th ப்ராப்ளம். ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன். டேக் டவுன் 8th ப்ராப்ளம். பாருங்க, if adjoint of A is equals to, if next problem, if adjoint of A is equals to 2 minus 4, 2 minus 3, 12 minus 7 minus 2, 0, 2, find
find A. பாருங்க நேற்று கிளாஸ்ல கடைசியா முடிச்சு வச்சேன் இல்லையா? கடைசியா அந்த ரிசல்ட்டை முடிச்சு ரிமார்க்ஸ் நோட்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தேன் நான் Plus இல்லையா? or ஒரு minus 3 இது marginal root of adjacent, modulus of adjoint adjacent J. வெரி குட் வெரி குட்மா, நீங்க படிச்சிருக்கீங்க. வெரி குட். வாட்ஸ் யுவர் நேம்மா? நீங்க சொன்னீங்க உங்க பேர் என்ன? Moidin sir. வாட்ஸ் யுவர் நேம்? சரி, மொய்தினா? Yes sir. கேட்கல எனக்கு. மொய்தின், ரைட். Moidin தேங்க் யூ sir. மொய்தின். வெரி குட் மொய்தின். காட் bless you. Plus or minus 1 divided by square root of determinant of adjoint A. Whenever the adjoint is given, we have to find out adjoint A into which is equals to adjoint of A. So அப்ப எனக்கு வந்து adjoint இருக்குது இல்ல, adjoint of A is there. அப்ப அதனுடைய determinant கண்டுபிடிக்கிறது எவ்வளவு ஈஸி இல்லையா? Determinant of adjoint of A. So you have to find out the determinant of adjoint of A. So we'll get determinant of adjoint of A. எப்படி கண்டுபிடிக்கலாம் determinant of adjoint A? So நமக்கு தெரியும் இல்லையா? Using the proper இது 2 into in the column 24 minus 0. Already minus இருக்கனால plus 4. This row, this column cancel. Minus 6, minus 14. Correctங்களா? Minus 6, minus 14. Plus 2 into this row, this column 0 ஆயிடும். 0 plus 24. We'll get the answer is 48. Minus 6, minus 18, minus 20. Minus 20 into 4, minus 80. Plus 48. Okay, va? 88 minus 80, which is equal to 16, sir. 16, yes, 16. So adjoint of determinant of adjoint of A is equal to 16. So adjoint of determinant of adjoint of A is equal to 16. Next one, adjoint of A. இந்த adjoint of A க்கு adjoint கண்டுபிடிங்க. இதுதான் உங்களுடைய டார்கெட் பாயிண்ட். அப்ப நாங்க போட்டுக்கலாமா? 12 minus 7. Sir, அதுல ரூட் பண்ணிக்கலாமா? லாஸ்ட்ல கண்டுபிடிச்சிக்கலாமா? ஃபார்முலால போடும்போது கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டுங்களா? நான் ஃபார்முலால டைரக்டா கொண்டு போய் போட்டுற போறேன். அடுத்த ஸ்டெப்ல பாருங்க 0 2 minus 2 0. அடுத்தது பாருங்க மேல போயிடுமா? minus 4 2 2 minus 4. மறுபடியும் 12 minus 7 minus 3 12. அப்போ we'll get adjoint of A. இல்லையா? அப்போ எனக்கு adjoint of A தேவையா? அப்போ adjoint of A இருக்குன்னு சொல்லணும். பாருங்க cross multiplication. அப்போ 12 2s are 24. 24 minus 0 24. Minus into minus plus 14. 14 plus 6. 14 plus 6 18. 1 minute ma. Sorry. So we'll get 24. Next one 14. எவ்வளவு வருது பாத்தீங்களா? செக் பண்ணீங்களா? 14 plus 6. plus 6. Yeah, 6. Okay, which is equals to 20. Next one என்ன வரும்? 24. 24. Very good. 24. Next 0 plus 6. 8. Sorry, 8. Next 4 8, sir. plus 4. 8. 8. அடுத்தது வந்து என்ன இருக்கும்? 8. Next is also 8. அடுத்தது பாருங்க next என்ன கிடைக்குது? 4. Next one 4 வருதா? So which is equals to 28 minus 24 4. Next வந்து minus 8, sir. minus 6 plus 14 which is equals to 8. 12. Last one 12. Very good. So the transpose I needed. இல்லையா? அப்போ adjoint of A which is equals to transpose 24 20 24 8 8 8 4 8 12. அவ்வளவுதான். இப்போ எனக்கு ஃபார்முலால கொண்டு போய் போகணும். A is equals to plus or minus 1 divided by square root of adjoint of A determinant 16. Now we have 24 8 4 20 8 8 24 8 12. What is square root of 16? 4. 4. அப்ப everything is divided by 4. அப்ப plus or minus everything is divided by 4. 4 ல divide பண்ணா வரும் 6 times. 2 times 2 1 5 6 2 1 5 2 2 6 2 3. 6. That is the answer. Forget. Appo once I know this formula, here it is given adjoint. Very simple.
நீங்க டிட்டர்மைன் கால்குலேட் பண்றது தான் இங்க இது. ஓகே, ப்ளீஸ் டேக் டவுன். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 9th ப்ராப்ளமா, எக்ஸசைஸ் 9 1.1ல கொஸ்டின் நம்பர் 9. ஸோ ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் இப்போ போட்டிருக்கேன். சிபிஎஸ்சிக்கு பாருங்க எப்படி வருதுன்னு. நீங்க ஜேஇ மெயினா கிராக் பண்ண போறீங்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது மெயின் என்னுடைய மோட்டிவேஷனே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ என்னுடைய தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா முதல்ல டார்கெட்டிங் த சென்டம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஜேஇ மெயினா எப்படி அப்ளை பண்ணுவோம். ஒவ்வொரு பாடம் முடியும் போது இன்டெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இங்க இருக்கும். இப்போ முதல்ல எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டா இதெல்லாமே நல்ல ப்ராப்ளம். திஸ் இஸ் ஃபோக்கசிங் ஆன் யுவர் என்ட்ரன்ஸ் பேஸ்டு கொஸ்டின் தான் இது. அடுத்த கொஸ்டினை பாருங்களேன். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன். If adjoint of A is equals to 0, -2, 0, 6, 2, -6, -3, 0, 6. Find A inverse. அதை விட ஈஸி. A கண்டுபிடிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம். இங்க adjoint of A கண்டுபிடித்து A inverse யாராவது சொல்ல முடியுமா? மொய்தீனே சொல்லுங்க பார்க்கலாம். What is A inverse formula? What is A inverse formula? Plus or minus 1 by root of modulus of adjoint of A into adjoint of A. That is the thing. அப்ப ரொம்ப சிம்பிள் இல்ல. நீங்க இன்னொரு தாட்டி adjoint கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க டைரக்டா வெறும் விஷயம் determinant of adjoint of A கண்டுபிடிச்சா போதும். அப்ப determinant of A adjoint of A கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, பிரச்சனையே கிடையாது. -2 இருக்கு, minus of minus plus 2, this row will get cancelled. 36 minus into minus plus மறுபடியும் -18. அடுத்தது 0. அப்ப என்ன கிடைக்கும்? 36 18 போனா 18 2s are 36. மறுபடியும் எனக்கு 36 கிடைக்குது. அப்ப I want to find out A inverse 1 divided by square root of 36 plus or minus into adjoint of A. What is adjoint of A? Already given 0 -2 0 6 2 minus 6 6 2 minus 6. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து -3 0 6 இல்லையா? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இல்லையா, which is equals to plus or minus 1 divided by 6. இது 0 6 ஆல காமனா இல்லை இல்லையா, நீங்க அப்படியே விட்டுடலாம். which is equals to 0 -2 0 6 2 minus 6 -3 0 6. okay, take down. அடுத்தது பாருங்க, நம்ம ஏற்கனவே போட்ட சம் தான், அதையே ஒரு கொஸ்டினா கேட்கிறான் பாருங்களேன். 11th சம்மா 10th சம். Find the adjoint of A. Find the adjoint of A. If adjoint of A is equals to, find the adjoint of A. Find the adjoint of A. Find the adjoint of A. Okay. Find the adjoint of A. If adjoint of A is equals to 1 0 1 1 0 1 0 2 0 minus 1 0 1. So this is your adjoint of A. Then how to find out the adjoint of A? So which is equals to transpose adjoint of A, which is equals to the cofactor அதனுடைய transpose. அப்போ ஃபர்ஸ்ட் என்னுடைய டார்கெட்டிங் பாயிண்ட் 2 ரொம்ப ஈஸி இல்ல, 0 0 2. அடுத்தது பாருங்க 0 1 -1 0. நெக்ஸ்ட் பாருங்க 0 1 1 0. லாஸ்டா 2 0 0. cross multiplication பாருங்களேன். அப்ப எப்படி நான் போடுறேன்னு பாருங்க. 2 1s are 2 இல்ல, 2 - 0 2 0 ரெண்டுமே 0. அதுக்கடுத்து 0 + 2 2 0 2 இல்லையா? அடுத்தது 2 0 2. நெக்ஸ்ட் பாருங்க 0 ரெண்டுமே 0 1 + 1 2. நெக்ஸ்ட் ரெண்டுமே 0. அடுத்ததுல பாருங்க நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது 0 - 2
1 0 0 அடுத்தது 2 minus 0 0 second order. So we'll get 0 0 minus 2 0 2. So by the update transpose பண்ணீங்கன்னா we'll get adjoint of A is equals to 2 0 2 0 2 0 minus 2 0 2. That is the answer. Now we'll do another 15 minutes more. We have discussed the problems. 10 problems நம்ம solve பண்ணிருக்கிறோம். Remaining we have 55 problems more. We'll discuss in the next class. Now, using these properties, how to solve some of the problems which is asked in your JEE mail in another entrance examinations. Being an engineering aspirant, you're supposed to solve this type of questions. So, other than நான் போட போறேன். Please take down. Let A is equals to பாருங்களேன் இன்வர்ஸ்ல இருந்து எப்படி உங்களுக்கு கேட்கலாம். இது வந்து மேபி உங்க என்ட்ரன்ஸ் தான் இல்ல, மேபி ஒரு கிரியேட்டட் கொஸ்டின், ஒரு இன்டெக்ஸ்ட் கொஸ்டினா கூட வரலாம் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ல. பாருங்க, let A is equals to போர்டு கிளியரா இருக்கா? தெரியுதாமா போர்டு? Yes, sir. Sir. Let A is equals to 1 minus 1 1 2 1 minus 3 2 1 minus 3 1 1 1. Tell B is equals to minus 4 2 3 minus 5 0 alpha 1 minus 2 3. If B is the inverse of matrix A, if B is the inverse of matrix A, if B is the inverse of matrix A, then alpha is, answers are 5, minus 1, 3, and fourth option is minus 2. So here it is given A value and tell B value. We have to find out what is the inverse of. அப்ப என்ன அர்த்தம்? B is the inverse of A. அப்ப எனக்கு B கண்டுபிடிக்கணும்னா that is nothing but A inverse. இதுதான் இதோடைய மீனிங். இதை புரிஞ்சினா போதும். B என்பது A inverse. அப்போ எனக்கு B முதல்ல கண்டுபிடிக்கணும். B which is equals to 1 by determinant of A into adjoint of A. What is determinant of A? So your determinant of A is equals to 1 into this row, this column cancel, 2 plus 3 minus already is there plus 1. This column, this row will get cancelled. 2 plus 3. Okay. Next one plus 1 into this row, this column cancel. 2 minus 1. We'll get 5 plus 5 plus 2 minus 1, 1. So we'll get determinant of A is equals to what will get? 2 plus 3, 5. Correct, then 1 into 11. 12. Minus 1, 1, 2, 1, minus 3, 1, 1, minus 1. Yeah, which is equals to correct about 2 ones are 2. First row, first column is about 1 plus 3. 2 bottom 1 plus 3, which is equals to 4. 4 plus 5 plus 1, which is equals to 10. Now you find out the adjoint of A.
For your adjoint of A, I need the cofactor and transpose. Center point is 1 minus 3 2 1. Next one 1 1 1. Next one minus 1. First row minus 1 1 minus 1. Again 1 minus 3 2 1. Determinant A, third 1 into 2 minus 1. எதுமா போட்டிருக்கலாமா 1 into 2 minus 1 தான் தேர்ட் ஒன்னு 1 2 minus 1 போட்டிருக்கேன் கரெக்ட் தான் Okay, sir. 1 into 2 minus 1 அப்ப பாருங்க 1 1 plus 3 இல்லையா which is equals to 4. Next minus 3 minus 2 which is equals to minus 3 minus 2 இல்லையா which is equals to minus 5. Next one 2 minus 1 1. Next one 1 plus 1 2. 1 minus 1 0. Next minus 1 minus 1 minus 2. 3 minus 1 which is equals to 2. Next one 2 plus 3 5. 1 plus 2 3. Right? 2 5 3. அப்போ இது அப்படியே transpose பண்ணலாம். I'll get adjoint of A is equals to 4 minus 5 1 2 0 minus 2 2 5 3. This is called adjoint. Now you find out A inverse. A inverse is equals to 1 by 10 into adjoint of A. Where adjoint of A is 4 2. The adjoint of A is equals to 4 2 2 minus 5 0 5 and then 1 minus 2 3. This is your A inverse. But it is know that B is equals to A inverse. இல்லையா நமக்கு அது தெரியும் அதுதான் இங்க போட்டிருக்கேன் B உடைய வேல்யூ என்னன்னா 1 by 10 into 4 2 2 minus 5 0 5 1 minus 2 3 10B இல்ல அப்ப 10B ல இந்த 10 ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன் அப்ப 10 10 கேன்சல் ஆயிடும் வெறும் இது மட்டும் தான் இருக்கும் 4 2 2 minus 5 0 5 1 minus 2 3. ஆனா 10B கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க 4 2 3 இல்லையா ஃபர்ஸ்ட் ரோ சேமா இருக்கு இல்லையா so we'll get 4 2 1 minus 3 which is equals to last வந்து 2 plus 1 3 தான் வரும்ல கரெக்டா which is equals to 3 இல்ல கரெக்ட் தான் 2 so 4 2 2 இத மாத்தீங்க 2 3 இல்ல we'll get 2 2 இடத்துல 2 தான் வரும் கரெக்ட் சோ அப்ப எல்லாமே சேமா இருக்கு பாருங்க எது தவிர ஆல்பா தவிர ஆல்பா இருக்கிற பிளேஸ்ல 5 இருக்கு therefore the answer is alpha is equals to 5 is the answer. Please take down. Alpha is equals to 5 is the answer. Next problem. Next one. Let A multiplied by let A multiplied by let A into let A into let A into 1 2 minus 1 4 1 2 minus 1 4. If A inverse equals to if A inverse is equals to alpha I plus beta into A plus beta into A, where alpha comma beta is belongs to the real numbers. I is a 2 by 2 identity matrix. If I is a 2 by 2 identity matrix, then 4 times of alpha minus beta is equals to 4 times of alpha minus beta is equals to. So பாருங்க A inverse is equals to alpha I into beta alpha ன்னு சொல்லிட்டான் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது what is A inverse, that is called 1 by determinant of A into adjoint of A. Determinant of A 4 plus 2 which is equals to 6 into adjoint of A, so ulta 4 1 symbol is changed minus 1 plus 1 4 minus 2 1 1 இல்லையா we'll get 1 by 6 4. இப்போ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உள்ள கொண்டு போயிடுங்க அவ 4 ஆல பண்ணா 2 by 3 இத 2 ஆல டிவைட் பண்ணா 1 by 3
1 by 6, 1 by 6. This is your A inverse. Your A inverse is 2 by 3 minus 1 by 3, 1 by 6. இங்க கொண்டு போய் போடலாமா? 2 by 3, 1 by 3 minus 1 by 3, 1 by 6, 1 by 6. Alpha into I, that is called 2 by 2 matrix, identity. Beta into A, your A is equals to 1, 2, minus 1, 4. Now we will get 2 by 3, minus 1 by 3, 1 by 6, 1 by 6. Multiplying by alpha, I'll get alpha, 0, 0 alpha, multiplying by beta, beta, 2 beta, minus beta, 4 beta. இல்லையா? So now என்ன செய்யலாம் பாருங்கம்மா? 2 by 3, minus 1 by 3, 1 by 6, 1 by 6. Now you add, because these two are equal matrix. So add பண்ணிக்கலாமா? Alpha plus beta, 2 beta, 0 minus beta, alpha plus 4 beta. Since they are equal matrices, the corresponding elements are equal. இல்லையா? The corresponding elements are equal. First one என்ன சொல்லலாம்? Alpha plus beta equals to 2. Next one என்ன சொல்லலாம்? 2 beta is equals to minus 1 by 3. From this we'll get your beta is equals to minus 1 by 6. அப்ப beta உடைய value minus 1 by 6 இல்லையா? Plus equals to 2 by 3. இது அந்த side போச்சுன்னா alpha is equals to 2 by 3 plus 1 by 6. Take LCM, 6 is the LCM. 3 வந்து 6 ல 2 times over 2 2s are. So your alpha is equals to 5 by 6. Your beta is equals to minus 1 by 6. Now the question is, what is the value of 4 times of alpha minus beta? Your alpha is 5 by 6. Your beta is minus 1 by 6, minus of minus plus 1 by 6, which is equals to 4 into 1. The answer is 4. So this type of questions may or may not, they will ask in your first multiple choice questions. இந்த மாதிரி questions கேட்கலாம். ஓகேங்களா? Please take down. One more problem. If let A be a matrix of order 3 by 3, let A be a, so this is okay. Let A be a matrix of order 3. Let A be a matrix of order 3. Let A be a matrix of order 3. Order 3 by 3 or order 3. If determinant of adjoint of properties இங்க மெயின் பாருங்க 24A is equals to adjoint of 3 times of adjoint of A, adjoint of 2A, the whole determinant, then determinant square is equals to the options 1, 2 power 6, first option, second option, third option, 2 power 12, third option, 6 power 6. Okay, so பாருங்க இதுல ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, ரெண்டு ப்ராப்பர்ட்டி தேவை. ஃபர்ஸ்ட் ஒன்னு determinant of K னா K power n into determinant of A. We all know that property. Another property, adjoint of A அப்படின்னு சொன்னா யாரா சொல்லுங்க பார்க்கலாம். What is adjoint of A? So, determinant of A whole power n minus 1. So இப்போ இதை தான் நான் போட போறேன். சரிங்களா? இப்போ இது adjoint of 24A. அப்போ determinant of 24A இது எப்படி போடலாம்? determinant of 24A whole power n minus 1. இங்க ஆர்டர் 3 சொல்லிட்டான். 3 minus 1 which is equals to square. Left hand side எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? First இந்த ப்ராப்பர்ட்டி adjoint of A equals to determinant of A whole power n minus 1. அங்க A ன்றது 24A மாதிரி determinant of 24A whole power n minus 1 the whole square. இங்க அதே போல இந்த இடத்துலயும் A க்கு பதிலா இருக்கு 3 into adjoint of 2A the whole square. இப்போ ரெண்டு ஸ்கொயரை கேன்சல் ஆயிடுமா? அப்ப வெறும் என்ன இருக்கும்? determinant of 24A
is equals to determinant of 3 times of adjoint of 2a. இப்போ மறுபடியும் வாங்க இந்த ஸ்டெப்புக்கு வாங்க. What is the formula? Ka na k power n into a. இங்க n என்றது 3. அப்ப I can write this as 24 power 3 into determinant of a. அதான ஃபார்ம். ரைட்டா? அதே போல இங்க 3 power 3 into determinant of adjoint of 2a. Determinant of adjoint of 2a. இப்போ பாருங்க 24 power 3 இருக்கா? இது எப்படி போடலாம்? 8 power 3 அப்படியே விட 8 into 3 power 3 போடலாம். 8 power 3 into 3 power 3 கரெக்டாமா? 8 into 3 தான் 24. 8 power 3 into determinant of a 3 power 3. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும். மறுபடியும் adjoint of 2a, determinant of adjoint of 2a. அப்ப என்ன கிடைக்கும்? 2a determinant n minus 1, 3 minus 1, which is equals to 2. We'll get 8 cube into determinant of a 2 determinant a. இல்லையா? எனக்கு ஆர்டர் வந்து 3. அப்ப k into a னா k power n 2 power 3 into determinant of a அப்படின்னு வரும். சரிங்களா? அங்க ஸ்கொயர் இருக்கு, அதை விட்டுட்டோம் இல்லையா? determinant of a the whole square. அது ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் வரும், which is equals to determinant of a square. கரெக்டா? So அப்ப determinant of a the whole square, 2 power 3 the whole square, 8 power 3 the whole square, which is equals to என்னன்னு பாருங்க. இப்போ இங்க ஒரு determinant a ஸ்கொயர் இருக்கு, கேன்சல் ஆயிடும். 8 power 3 எப்படி திரும்ப போடலாம்? 2 power 3 the 3, which is equals to 2 power 3 2s are 6 into determinant a. இங்க என்ன வரும்? 2 power 9 is equals to 2 power 6 into determinant a. Determinant a is equals to 2 power 9 divided by 2. அப்ப 9 minus 6 3 இல்லையா? Determinant of a is equals to 2 power 3. Determinant of a is equals to 2 power 3. நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்கான்? What is the value of determinant of a square? 2 power 3 the whole square, which is equals to 2 power 6. பாருங்க. அப்போ அந்த கான்செப்ட்ஸ்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். the properties what I derive is a very importantன்றது உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் ஒன்றும் இருக்குது. சரிங்களா? நேரம் நிறைய ஆயிடுச்சு. ஸோ அதனால வித் திஸ் வில் ஸ்டாப். இங்க வேற பவர் கட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்வெர்டர்ல தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ வித் திஸ் வில் ஸ்டாப் டுடே. வில் ஜஸ்ட் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் மண்டே. ஐ ரிக்வெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். ஸோ இன்னைக்கு என்ன படிச்சோமோ தயவு செய்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று நான் கொடுத்ததை மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க? டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, அதை ரிவ்யூ பண்ணிருக்கிறீங்க. God bless you all. Once again, இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ்ல போட்டோமோ தயவு செய்து go through பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல we'll continue all the remaining problems. Okay? So with this we'll stop today. So don't miss even a single class. That is my humble request to all of you. God bless you. Thank you very much. Thank you, sir. Thank you.